சிறப்போடு ஏற்பாடு நடைபெறக்கூடிய சிறப்பான பெரியார் வருகின்ற நாட்களில் தங்களுடைய வருங்கால சந்ததிக்கு துரோகம் இணைத்து விளக்கிக் கொண்டு ஒரு சிறப்பான வகையில் அவர் செய்திகளை எடுத்து விளக்கி எச்சரிக்கை மணியடிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு முழுவதும் செய்து வரக்கூடிய பிரச்சாரம் இதுதான் RSS, இதுதான் பாஜக ஆட்சி, இதுதான் திராவிடம், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை விளக்கி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய கொள்கை விளக்க ஒழிப்பு கூட்டம், அந்த கூட்டத்திற்கும் ஆகிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி மிக நெருக்கடியாக இருக்கிறது என்பதற்காக மற்ற தோழர்கள் இந்த அரங்கத்திலே குடிசை நான் கூட இங்கே வருகிற போது நினைத்தேன், சரி இது ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஒரு கமிட்டி கூட்டம் மாதிரி, ஆகவே சீக்கிரம் பேசிவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி இருப்பது. உயர் நீதிமன்ற நீதிபதியிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி உட்பட ஆளுநர்கள் உட்பட அத்தனை பேரும் இந்த பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசியல் சட்டத்தில் அந்த பிரமாணம் இருக்கிறத, அந்த பிரமாணத்தில் அவர் சொல்லும் போது பெரிய எழுதிவிட்டார், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல், we the people என்று ஆரம்பித்து sovereign, socialist, secular, democratic republic constitute India. இந்தியாவை உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்க வேண்டும்? இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. 5 அம்சங்கள். இந்த 5 அம்சங்களுக்கு இன்னைக்கு இல்லை. இந்த 5 அம்சங்களை வலியுறுத்தி காப்பாற்ற வேண்டும் போராடுகின்ற இயக்கம் தான் திராவிடம். அதற்கான முயற்சி தான் திராவிடமாக. இது அத்தனையும் மெல்ல மெல்ல உறுதியாக, மறைமுகமாக, நேரடியாக மற்ற பகுதிகளிலே ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டு நாங்கள் இதற்கு நேர் விரோதமாக சமதர்மம் கிடையாது, சமதர்மத்துக்கு வேலை இல்லை, குலதர்மம் தான், குலதர்மத்துக்கு அடையாளம் தான் மனு தர்மம். எனவே இப்போது போராட்டம் நண்பர்களே சாதாரண போராட்டம் அல்ல. 1926 தேர்தல் என்று இருக்கிறது. அது வெறும் தேர்தல் அல்ல, இனம் போராட்டம், ஆரிய திராவிட போராட்டம். அதை துணிந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் சொன்னால் அவர்தான் ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர். உங்களையும் தலைகுனிய விடமாட்டேன், நானும் தலைகுனிய மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் சொல்லக்கூடியது. இதுவே வரக்கூடாது, மீண்டும் வரக்கூடாது. என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. எவ்வளவு ரோட் ஷோ நடத்தினாலும், டாக் ஷோ நடத்தினாலும் அதுதான் மிக முக்கியம். வருவார், அந்த வருவார், மோடி வருவார். வித்தைகள்லயே மோடி வித்ததான் ரொம்ப விசித்திரமானது. ஆகவே அது சாதாரண பிழைப்புக்கு வந்த மோடி வித்த சாதாரண கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா இப்ப இருக்கிற மோடி வித்தை இருக்கு பாருங்க, இது வித்தைகள்லயே மிக முக்கியம். என்ன கேட்டா, மோடி வித்தையினுடைய தாக்கம் அவர்களாலேயே சங்கடப்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்கி இருக்கிறது. அவரை உருவாக்கி இருக்கிற RSSக்குள்ளேயே இப்ப போராட்டம், அதுதான் மிக முக்கியம். ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவுல. ஆகவே மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அதற்கு கட்டப்பட்டவர் தான். ஆனாலும் அவர் தனித்தனியா வித்தைகளை காட்டுறார் அவர்களுக்குள்ளேயே. அது மற்ற அரசியல் கட்சிகள் திராவிட மாடல் ஆட்சின்னா ஒரு தாய்க்கழகம், திராவிட கழகம் சொன்னார், இரட்டை குழல் துப்பாக்கி. நாங்க உத்தரவு போட்டது இல்லையா அவங்களுக்கு? RSS மீறி பிஜேபி போக முடியாது. யாருடைய இலாக்கா, யாரை எடுக்கணும், யாரை தலைவராக்கணும், இதுக்கு பிஜேபிக்கு யார் தலைவர் ஆகணுங்கிறத முடிவு செய்ய வேண்டியது பிஜேபி அல்ல, RSS. ஏனென்றால் RSS ஒரு பிரிவு, அரசியல் பிரிவு பிஜேபி. எனவே பிஜேபியினுடைய மூக்கணான் கையில் எங்கே இருக்கிறது? RSS கையிலே இருக்கிறது. அந்த RSSக்கு என்ன கொள்கை?
சுருக்கமா சொல்லிட்டு புரிஞ்சுங்க. ஒண்ணு, இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று திராவிட இயக்கம் தொடங்கப்பட்டது. அதை எதிர்த்து வந்ததுதான், உருவாக்கப்பட்டதுதான் RSS. வெளிப்படையா இந்து மதம் சனாதனம்னா வேதம் ஜாதி அதை இருக்கணும். இப்படி வந்தவுடனே படிப்பை கொடுக்காது. படிப்பை கொடுக்காதனால நமக்கு என்ன விளைவு? மூட்டை தூக்குற மக்கள், கையெழுத்து போட தெரியாதவர்கள். இப்படி ஒரு சமுதாயம் இருந்தது 100 ஆண்டுக்கு முன்னால். தொடர்ந்து உலகளாவிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களாக, விஞ்ஞானிகளாக பெருமையோடு இருக்கிறார்.